ஒரு சின்ன கதைக்குள்ள போகலாம். சுரேஷ் விஜய்னு ரெண்டு பேரோட வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம நேரடியாவே பார்க்க போறோம். முதல்ல சுரேஷ், மாச சம்பளம் 2 லட்சம். அவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே பிரீமியமா இருக்கு. இஎம்ஐல ஒரு பெரிய வீடு, இஎம்ஐல ஒரு சூப்பரான காருன்னு வாழ்க்கை தடபுடலா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய், அவரோட சம்பளம் மாசம் 40,000 தான். ஆனா அவரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். தேவையில்லாத செலவுகளை சுத்தமா தவிர்த்துடுற. இவங்களோட உண்மையான வித்தியாசம் அவங்க பணத்தை கையாள்ற விதத்துல தான் இருக்கு. சுரேஷ் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுகளை தாராளமா பயன்படுத்துவார். சம்பளம் அதிகமாக அதிகமாக செலவுகளும் ஜெட் வேகத்திலே ஏறும். மாச கடைசியில பேங்க் பேலன்ஸ் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, 0. ஆனா விஜய் சம்பளம் மெதுவா ஏறினாலும் பரவாயில்லன்னு வர்றதுல ஒரு பகுதியை தவறாம சேமிச்சு முதலீடு பண்றார். பண விஷயத்துல அவருக்கு ஒரு இரும்பு பிடி இருக்கு. இப்ப 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாப்போம். சுரேஷுக்கு சம்பளம் நல்லாவே ஏறி இருக்கு. ஆனா செலவுகளும் மன அழுத்தமும் அதை விட பல மடங்கு ஏறிடுச்சு. திடீர்னு வேலை போனா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் அவரை வாட்டி எடுக்குது. ஆனா விஜய், அவரோட வருமானம் மிதமா இருந்தாலும் அவரோட சொத்து மதிப்பு வளர்ந்துகிட்டே இருக்கு. அவருக்கு வாழ்க்கையில நிறைய ஆப்ஷன்ஸ் உருவாகி இருக்கு. ஒரே நாட்டுல ஒரே பொருளாதார சூழல்ல இருந்தும் இவங்க 2 பேரோட முடிவு ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட சக்தி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அடுத்த பகுதிக்கு போவோம்.